தனியா டைனிங்கு தனியா ஹால்லாம் பிளான் பண்ணாம ஸோ கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஹால்ல இருந்தே கிச்சன் வியூ பண்ணி டைனிங் கம் கிச்சன் கேட்டிருக்காங்க. ஸோ ஓஷன் ப்ளூல பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே WPC மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சார் கம்ப்ளீட்டா. இது வந்து பிளைவுட் கிடையாது, பிளைவுட் இல்லை சார். இது வந்து 100% டெர்மைட் ரெசிஸ்டன்ட், ஆன்டி ஃபங்கல், போரர் ப்ரூஃப், ஸோ கம்ப்ளீட்டா வாட்டர் ப்ரூஃப். கிட்டத்தட்ட எவ்ரிடே நீங்க தண்ணி ஊற்றி கழுவ முடியும் சார். இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுக்காரங்களே மோர் தென் 2-3 கார்ஸ் வச்சிருக்காங்க சார். ஸோ வெல் ஸ்பேஷியஸ் பிளானிங்க்கு உண்டானதுல டெய்லி பேசிஸ்க்குமே நம்ம அது மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். சீலிங் ஹைட்டே பாத்தீங்கன்னா மோர் தென் 12 feet ஹைட் சீலிங் கொடுத்துருக்கோம் சார். ஸோ கார் பார்க்கிங் ஏரியாலாம் நல்லா பிக் அண்ட் ப்ராடா காட்டுறதுக்காக கஸ்டமர் வந்து மல்டி பர்பஸ் ரூமா யூஸ் பண்ணலாம். என்கேஜ்மெண்ட், வெட்டிங்கு, ஃபேமிலியோட கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டிஸ், ஆனிவர்சரி. ஸோ இங்கேயே குழந்தைகள்லாம் வந்து இப்போ வெளியில கிரவுண்ட்ல எல்லாம் போய் விளையாடுறதுக்கு பதிலாக இப்போ வெளியில போறப்போ உண்டான காஸ்ட் எல்லாம் ஹையா இருந்தனால இந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் வந்து நான் வீட்லயே அதை நான் இது பயன்படுத்துறேன் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரை வந்து ப்ரீ பிளான்டா கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு உண்டான மாதிரி நம்ம பண்ணி தந்துருக்கோம் சார். சார் வணக்கம். ஹாய் சார், வணக்கம். உங்க பேரையும் உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க. என் பேர் மினேஷ் சார். கம்பெனி நேம் ராபின்சன் ஹோம்ஸ். இப்போ இந்த வீடை பற்றி சொல்லுங்க, என்ன சைஸ்ல வந்து பில்டப் பண்ணிருக்கீங்க? நம்மளோட பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 30/80 சார். ஸோ 2400 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியாவில் நம்ம கட்டியிருக்கோம். எத்தனை ஃப்ளோர்? G+2 சார். G+2 பண்ணிருக்கீங்க. எஸ் சார். ஓகே, எலிவேஷனை பற்றி சொல்லுங்க, என்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்கீங்க? ஸோ கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வித் பேஸ்மெண்ட், அதாவது கார் பார்க்கிங் வித் கிரவுண்ட் ஃப்ளோரில் டெனன்ட் பர்பஸ்க்கு இது பண்ணியிருந்தாங்க அண்ட் ரெண்டல் பர்பஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கஸ்டமரோட லிவிங்காக அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி யூஸுக்காக, அதாவது ஃபங்க்ஷன் பர்பஸ்க்கு ஒரு பிளானிங் கேட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து டெரஸ் ஏரியா. இப்போ எலிவேஷன் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கீங்க, அது கிளைண்ட்டோட. ஆமாம் சார். கஸ்டமரோட நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலகென்ட் டெக்ஸ்சர் பெயிண்ட்ஸோட மாடர்ன் அண்ட் மினிமலிஸ்டிக் எலிவேஷன் தான் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிராயிங்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஃப்ரண்ட்ல இந்த கேட்டுக்கு மேலே ஒரு ஆர்ச் இருக்கு. எஸ் சார், கொஞ்சம் ஒரு கிராண்டாக இருக்கிறதுக்காக ஓகே ஹை ரைஸ்டாக வச்சு. ஓகே, இது பெரிய ஏரியான்றதால 2 கேட்டை போட்டிங்களா? கரெக்ட் சார். இப்போ கேட்டுடைய இது வந்து MS CNC கட்டிங், இது வந்து WPC போர்டு. கரெக்ட் சார். கம்ப்ளீட்டாக வந்து நல்லா லாங் லாஸ்டிங்கான ஒரு குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, நல்லா பெரிய பார்க்கிங். ஆமாம் சார். ஸோ மோர் தேன் 4 SUV கார் பார்க்கிங்கும் மோர் தேன் ஒரு 10 பைக்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 SUV கார் பார்க்கிங் அண்ட் பைக்ஸுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஆனால் கீழே ரெண்டல் வீடு ஒன்று தான் இருக்கு. எஸ் சார். இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுக்காரங்களே மோர் தென் 2-3 கார்ஸ் வச்சிருக்காங்க சார். ஓகே, ஸோ வெல் ஸ்பேஷியஸ் பிளானிங்க்கு உண்டானதுல டெய்லி பேசிஸ்க்குமே நம்ம அது மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நல்லா தாராளமாக கொடுத்துருக்கீங்க. சீலிங் ஹைட்டே பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 feet ஹைட் சீலிங் கொடுத்துருக்கோம் சார். ஸோ கார் பார்க்கிங் ஏரியாலாம் நல்லா பிக் அண்ட் ப்ராடா காட்டுறதுக்காக. இப்போ உள்ள போகும்போது 10 feet மாறிடுமா வீடு உள்ளலாம்? 10. எஸ் சார், 10 feet ஹைட் சீலிங். ஓகே, வாங்க பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டா ரெண்டலுக்கு ஸ்பேஸுக்கு 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் டைனிங் கம் ஹால் பிளான் பண்ணியிருக்கோம் சார். அலாங் வித் இட் ஒரு சின்ன ஸ்பேஷியஸ் கிச்சன். ஓகே. இப்போ இது ரெண்டல்ன்றதால பெருசாக இன்டீரியர்லாம் எதுவும் பண்ணல, மேலே தான் ஓனர் வீடு, அங்கே தான் இன்டீரியர். மேலே ஓனர் வீட்டில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஸோ இந்த இடத்துல கஸ்டமரோட நீடு தகுந்த மாதிரி நல்லா ஸ்பேஷியஸான பாத்ரூம், ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ அது வந்து ரெண்டல் போர்ஷனு, அதுலேருந்து தனியாக பெரிய சேஃப்டி கிரில் கொடுத்துட்டீங்க. ஆமாம் சார். அண்ட் இது வந்து கஸ்டமரோட வீட்டுக்கு ரெசிடென்ஸ்க்கு போகிற வழி. ஓகே. இப்போ ஸ்டேர் கேஸோடைய சைஸு சார் 3.5 feet கொடுத்துருக்கோம் சார். வித் MS சேஃப்டி கிரில்ஸோடய நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஃப்ளோரிங்கில் டைல் தான்? ஃப்ளோரிங் எல்லாமே டைல். சரி, மேலே போய் பார்த்துடலாமா சார்? இது ஓனரோட வீடு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டீல் டோர் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் கிளியராக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு உடன் டெக்ஸ்சர்ஸ், கிரெயின்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ டார்க்கர் ஃபினிஷராக கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நம்ம பண்ணி தந்திருக்கோம். இதான் லிவிங் ஏரியா இல்லைங்களா? இது லிவிங் ஏரியா சார். இது ஏரியாவே பெருசுன்றதால எல்லாமே பெரிய பெரிய ஏரியாவாக தான் கொடுத்துருக்கீங்க. எஸ் சார். ஸோ இப்போ நம்ம வந்து தனியாக டைனிங்கு தனியாக ஹால்லாம் பிளான் பண்ணாமல் ஸோ கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஹால்ல இருந்தே கிச்சன் வியூ பண்ணி டைனிங் கம் கிச்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணி தந்திருக்கோம். ஓகே, இந்த ஏரியா டைனிங்காக வந்துடும், அதை வாஷ் பேஷன் கொடுத்துருக்கீங்க. கரெக்ட் சார். இங்கே வந்து கிச்சன், ஓப்பன் கிச்சன். ஓகே, டிவி வால் வந்து அந்த வாலா வந்துருமா? ஆமாம் சார். இந்த இடத்துல வந்து டிவி வால். ஓகே. அண்ட் நம்ம லார்ஜ் விண்டோஸ் கொடுத்துருக்கோம் சார். க்ளோஸ் டு ஒரு 8 feet by 6 feet லார்ஜ் வைட் விண்டோஸ் போத் சைட்லயுமே அது கொடுத்துருக்கோம். ஆனால் ஓப்பன் பண்ணுறது மேலே மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், கீழே ஃபிக்ஸட் இல்லையா? ஆமாம் சார், கீழே ஃபிக்ஸ்டு, மேலே வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் வந்துடும். ஸோ நம்ம மெயினாக இந்த வீட்டில் வந்து டைல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் எம்பயர் கோல்டன் டிசைன்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும்.
அண்ட் ஹால் வந்து நல்லா எலிவேட்டடாக இருக்கிறக்காக பிரைட் கலர்ஸில் டீல் கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஆம்பியன்ட் கோல்டு வித் ப்ளூ கலர் டெக்ஸ்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா தீம் ஆஃப் த கிச்சன் வந்து டார்க் ப்ளூ தீமில் கேட்டிருக்காங்க கஸ்டமர். ஸோ ஓஷன் ப்ளூவில் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாமே WPC மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சார் கம்ப்ளீட்டாக. இது வந்து பிளைவுட் கிடையாது. பிளைவுட் இல்லை சார், இது வந்து 100% டெர்மைட் ரெசிஸ்டன்ட், ஆன்டி ஃபங்கல், போரர் ப்ரூஃப். ஸோ கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃப். கிட்டத்தட்ட எவ்ரிடே நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவ முடியும் சார். இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ மார்க்கெட்டிங் இல்லை, ரியலாக WPCனா வுட் பாலி காம்போசிட். வுட் மாதிரியே இருக்கும், பட் பாலி காம்போசிட் மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்லிம் பாக்ஸ், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ், நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் சார். இது என்ன ஏரியாங்க இது கிச்சன்ல இருந்து வர்ற மாதிரி? ஸோ இந்த ஏரியா வந்து யூட்டிலிட்டி கம் சிட் அவுட்டு. ஸோ யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அண்ட் குழந்தைகள்லாம் இருக்கிறப்போ, அவங்களோட எல்டர்ஸோட இருக்கிறப்போ அவங்களாம் மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஹெவி சேஃப்டிக்காக நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா ஏர் ஃப்ளோ வென்டிலேஷனும் கிச்சன் சைடில் வந்துடும். ஓகே, கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இல்லையா? ஆமாம் சார். பெட்ரூமுமே சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கு. எஸ் சார். ஸோ 3 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி ஸோ எல்லாமே வந்து ஹெவி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். 100% லாஃப்ட் ஏரியா நீங்களே பார்க்குறீங்க, எண்ட் டு எண்டு. ரூம் யூபிவிசி. யூபிவிசியில் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் சார். இதோட இது ஹை கிரேடுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான யூபிவிசி. ஸோ இதில் வந்து ரொம்ப குவாலிட்டியே ரொம்ப வந்து ரக்கடாக இருக்கும் சார். ஸோ நல்லா ஹாலோவாக யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இது அந்த மாதிரி இல்லை, எல்லாமே ஸ்லைடிங்கோடது தான். இப்போ அந்த வீட்டுக்கு இன்டீரியரும் நீங்கள் தான் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இன்டீரியர் எண்ட் டு எண்ட் யூபிவிசிலையும் பண்ணி கொடுக்குறீங்க? எஸ் சார். எல்லா டைப்ஸ் ஆஃப் பேஸ் மெட்டீரியலையும் நம்ம பண்ணுறோம் சார். ஸோ WPCயும் பண்ணுறீங்க, பிளைவுட்டும் பண்ணுறீங்க, எல்லா டைப்ஸ் ஆஃப் வுட் குவாலிட்டி எல்லாமே சார். A to Z, எண்ட் டு எண்ட், 3 ply, 5 ply, 7 ply, MR கிரேடு, WPC, BWR, BWP, மார்க்கெட்டில் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர், ஃபினிஷ், டிசைன் அதில் நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் சார். ஓகே. இதுலேயே இங்கே ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா கிளாஸோட. ஸோ கஸ்டமர் வந்து மிரரோடையே கேட்டிருந்தாங்க. இப்போ கிச்சனில் மட்டும்தான் WPC, மீதி எல்லா இடமும் UPVC. எஸ் சார். இப்போ நம்மளோட UPVC முதலே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஹாலோ இல்லாமல் ஃபுல்லி போர்டு. ஸோ இது வந்து மச் மோர் குவாலிட்டி தேன் வுட். ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சார். ஓகே. இந்த பாத்ரூமில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்தியன் டாய்லெட் வச்சுருப்பாங்க, வெஸ்டர்னுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீட்டில் வந்து அதுக்குண்டான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ வெஸ்டர்னும் வச்சுருக்கோம், இந்தியன் WC வச்சுருக்கோம் சார். ஷவர் ஏரியா, வாஷ் பேஷனும் இருக்குது. எஸ் சார், வாஷ் பேசன். ஸோ நல்லா வெல் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உண்டான ஒரு 7x6 பாத்ரூம் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த டோர் எல்லாமே WPC. ஸோ கிச்சனில் பார்த்த மாதிரி உண்டான சேம் குவாலிட்டி, எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான் சார். ஓகே. இதில் சின்ன பால்கனியை இங்கேயும். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கெஸ்ட்டை வந்து பார்க்குற மாதிரி, ஸோ ஈவினிங் டைம் எல்லாம் உட்காந்து ஸோ கம்யூனிட்டியை என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸில் இது பண்ணியிருக்காங்க. அகைன் ஹெவி கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்ப பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இங்கே மட்டும் ஓப்பனபிள் டோரா? எஸ் சார். இன்கேஸ் வந்து சிட் அவுட்டு ஈவினிங் டைமில் ஒரு காஃபி பண்ணணும், காஃபி குடிக்கணும்னா அந்த மாதிரி வந்து வச்சு ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ சேஃப்டி மட்டும் நம்ம பிளான் பண்ணாமல் டிசைன் ஓரியன்டாகவும் ஃபங்க்ஷனலாக பிளான் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இப்போ நம்ம அந்த சைடு பார்த்துட்டோம். இப்போ மெயின் டோருக்கு இந்த சைடு ரூம்ஸ் மட்டும் இருக்குது இல்லையா? ஆமாம் சார். ஸோ கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஏரியா ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு. ஸோ லிவிங் ஏரியா, கிச்சன் ஏரியாவுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு டைல்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் சட்டிலாக வச்சுட்டு ஸோ 3 ரூம்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து கிரே அண்ட் ப்ரௌன் தீமில் பண்ணியிருக்கோம் சார். ஸோ மார்பிள் கம் வுட் டிசைன்ஸ் தான் இதோட கான்செப்டாக வச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். UPVC தான். எஸ் சார். எல்லாமே ஹை குவாலிட்டி UPVC. எஸ் சார். இதில் ஒரு பாத்ரூம் இருக்கா? எஸ் சார். பாத்ரூமில் டைல் எல்லாமே சீலிங் வரைக்கும் பண்ணிட்டீங்க? எஸ் சார். எல்லாமே 100% சீலிங் வரைக்கும். ஸோ எந்த சீப்பேஜ் இஷ்யூஸு, டைல் பிரேக்கேஜ், கிராக்கு இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்டர்னலோட அந்த 2 feet வாலில் தான் யூஸ்வலாக வரும். ஸோ அதை நம்ம வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்து 100% பண்ணிடுறோம் சார். ஓகே. இப்போ இதில் ஃப்ளோரிங்கில் வாட்டர் ப்ரூஃபிங் அதெல்லாம் எல்லாமே அதில் எல்லாமே ஸ்டாண்டர்டாக நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் வாட்டர் ப்ரூஃபிங் வந்துடும் சார். அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டி ஸ்கிட்டோட டைல்ஸ் தான் சார். ஸோ கம்ப்ளீட்டாக ஆன்டி ஸ்கிட். ஸோ யூஸ்வலாக மேட் ஃபினிஷன் இல்லாமல் இந்த ஃபினிஷ் பேர் சுகர் கோட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஷைனிங் கிடைக்கும். நீங்கள் ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபால் சீலிங்லாம் பண்ணுறப்போ கிராண்ட் ஃபீல் கிடைக்கும் சார். ஓகே. இப்போ இது ஒரு ரூம் இல்லையா? ஆமாம் சார். இப்போ இது என்னது? இந்த ரூம் காட்டிட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஓகே வாங்க.
இதுவும் அந்த ரூம்ல பார்த்த மாதிரி அதே கலர் காம்பினேஷன் தான், அதே மாதிரியே செட்டப்ல தான். எஸ் சார். ஸோ இங்கே எல்லாமே நம்மளுக்கு வந்து லாஃப்ட் ஏரியா தான் வச்சிருக்கோம் சார். கம்ப்ளீட்டாக லாஃப்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியுது. ஸோ எல்லாமே வெல் ஸ்பேஷியஸ். உங்களுக்கு உள்ள நான் காட்டியிருக்கேன் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே. அண்ட் முதலே சொன்ன மாதிரி அந்த ஒரு வினியர் ஃபினிஷ் அலாங் வித் மார்பிள் டிசைன், கிரே வினியர் தீம்ல கஸ்டமர் கேட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே டைலுக்கு கிரே பிளாக் மேட்ச் பண்ணி நம்ம பண்ணி தந்துட்டோம். இந்த இது வந்து அட்டாச்டு பாத்ரூம் சார். ஸோ வாங்க, இதுலயும் சீலிங் வரைக்கும் டைல் இருக்கு, டிசைன் எல்லாம் வேற இல்ல. எஸ் சார். ஓகே. ஸோ இங்கேயும் நம்ம வாஷ் பேசன் ஏரியா தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ முதலே நீங்க கேட்டிருந்தீங்க, ஸோ இந்த ரூமுக்கு வெளியில என்ன டோர் இருக்கு அப்படின்னு. இந்த பாத்ரூம் வந்து காமன் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்டாச் பாத்ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரூம்ல இருந்து வந்தாங்கன்னா தனியா இருந்து ஒரு அட்டாச்ட் கான்செப்ட் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். கூட அட்டாச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம், காமனாவும் யூஸ் பண்ணேன். எஸ் சார். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ஓகே. ஆனா எல்லா ரூம்லயும் அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. 100% இது மட்டும் தான் டியூவல் பர்பஸ். டியூவல் பர்பஸ், அதாவது அட்டாச் பாத்ரூமா நம்ம வந்து காமன் ஏரியா ஆக்சஸ்ல இருந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏதாவது கெஸ்ட் நிறைய பேர் வர்றப்போ உண்டானதுக்கு அது. ஓகே. இது ஒரு ரூம் இல்லையா? எஸ் சார். ஸோ இதுவுமே நீங்க வந்து 100% இதோட இதெல்லாமே பாத்தீங்கன்னா திறந்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆம்பிள் ஸ்டோரேஜ் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு வந்து நீங்க யோசிக்க வேண்டிய நீடே இல்லை. வார்ட்ரோப்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில தான் நம்ம பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுலயும் ஒரு அட்டாச், இதுலயும் அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரி வேற யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். மற்றபடி எல்லாமே செட்டப் எல்லாமே ஒண்ணுதான். எஸ் சார். உங்களுக்கு வந்து ஷவர் பேசன் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அண்ட் எல்லா பாத்ரூம்ஸுமே உங்களுக்கு சீலிங் ஹைட் வந்துடும், டைல்ஸ் எல்லாமே. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போறது இல்லை. ஓகே. இது என்ன மொட்டை மாடின்னு நினைச்சா என்ன இது மேலே சீலிங் போட்டிருக்கீங்க? இல்லை சார், மேலே ஹெட் ரூம் அதோட வாட்டர் சப்ளை எல்லாம் தனியாக மேலே ஒரு ஃப்ளோர் போகுது சார். ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து மல்டி பர்பஸ் ரூமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் மல்டி பர்பஸ் உண்டான என்கேஜ்மெண்ட், வெட்டிங்கு, ஃபேமிலியோட கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டிஸ், ஆனிவர்சரி, இந்த மாதிரிலாம் வந்து ஃபேமிலி சைஸஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக லிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நிறைய குறையிறப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ வெளியில் போகிறப்போ உண்டான காஸ்ட் எல்லாம் ஹையாகிறதுனால இந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் வந்து நான் வீட்லேயே அதை நான் இது பயன்படுத்துகிறேன், எனக்கு வீட்லேயே எல்லாமே இருக்கிறப்போ நான் அதை மல்டி பர்பஸாக நான் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபியூச்சரில். என்னோட ஃபேமிலி கூட நான் லிவ் பண்ண போகிறேன், லாங் டேர்மாக நான் கட்டணும்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரை வந்து ப்ரீ பிளான்டாக கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு உண்டான மாதிரி நம்ம பண்ணி தரோம். இப்போ மொட்டை மாடினா இதோட நின்றுடும், பட் நீங்க ரைஸ் பண்ணி ரூஃப் போட்டு கவர் பண்ணுவீங்க. இவங்க வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனையும் இங்கேயே நடத்திக்கலாம், பெரிய ஏரியா தான். ஆனா கரெக்ட் சார். அதனால அந்த கான்செப்ட்ல இதை பண்ணிட்டாங்க. எஸ் சார். மேலே ஹெட் ரூம், ஸ்டார் கேஸ் ஏரியா, அந்த வாட்டர் டேங்க் இதெல்லாமே மேலே நம்ம வச்சிருக்கோம். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கு. எஸ் சார். ஸோ இங்கேயே குழந்தைகள்லாம் வந்து இப்போ வெளியில கிரவுண்ட்ல எல்லாம் போய் விளையாடுறதுக்கு பதிலாக சைக்கிள், ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட வீட்டோட அமைப்பிலேயே இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல இதை பிளான் பண்ணியிருக்கோம் சார். பியூர் கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்றோம், சஜஷன்ஸ் முதற்கொண்டு. ஓகே. இப்போ அவங்க கேட்டதெல்லாம் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்போ ஓனரோட வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, கீழே ரெண்டல் வீடு இருக்கு. ரெண்டலுக்கு இருக்கிறவங்களும் ஃபங்க்ஷனா வைக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. ஆஃப் கோர்ஸ் சார், அதுதான் அவங்களோட பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி. ஓகே. அதுக்கு மேல வந்தனா இது மொட்டை மாடி. மொட்டை மாடியில வந்து சின்டெக்ஸ் டேங்க்ஸ் அண்ட் இதோட ஃபுல்லாக கூல் ரூஃபிங் டைல் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஸோ பேரபெட் வால் வந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு நம்ம பிளான் பண்ணி கட்டியிருக்கோம் சார். இதுவும் சேஃப்டிக்காக தான். சேஃப்டி கம்ப்ளீட். ஓகே ஓகே சார். இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டில் பண்ணுறீங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட்? சார் நம்மளுக்கு ஸ்டார்டிங் 2400 ருபீஸ்லேருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த ரேட்டுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுவீங்க, என்னென்ன குவாலிட்டி இதை வந்து பண்ணுறீங்க சார்? இப்போ நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸில் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்கேஸ் G+2 கஸ்டமர் நீடுனா நம்ம மோர் தென் 3 ஃப்ளோர்ஸ் G+3க்கு உண்டான ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்தனிங் தான் நம்ம பிளான்ல கொடுத்துருப்போம். அதுக்கு உண்டான ஃபுட்டிங், பீம், காலம், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் சார். சரி ஓகே. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த இது இப்போ மெட்டீரியல் வைஸாகவும் வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ இப்போ நம்மளோட பேக்கேஜஸ்லேயே சார் நீங்கள் கேட்ட மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸில் உங்களுக்கு 15 இயர்ஸ் மினிமம் வாரண்டி தந்துடுறோம் சார். இதில் மாற்றம் இல்லை. ஓகே சார். இப்போ இன்டீரியருக்கு அது மாதிரி ஏதாவது வாரண்டி கொடுக்குறீங்களா? இன்டீரியர் மட்டும் தனியாக கேட்டாலும் பண்ணி கொடுப்பீங்களா? சார் இன்டீரியர் தனியாக கேட்டாலும் பண்ணி தரோம். அதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா நம்ம 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துறோம் சார். சர்வீஸ் வாரண்டியே மோர் தென் உங்களுக்கு 1 இயருக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. இன்டீரியர் கன்ஸ்ட்ரக்ஷனோடையும் பண்ணுவீங்க, தனியாகவும் பண்ணுவீங்க? எஸ் சார். ஸோ கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி அது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்னென்ன லொக்கேஷனில் பண்ணுறீங்க, வீடாகட்டும் இன்டீரியர் ஆகட்டும்? சார் இன்டீரியர் ஆல் ஓவர் தமிழ்நாடு சார். கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எங்கே கேட்டாலும் பண்ணி தர முடியும். இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நியர் சென்னை மட்டும் 10 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போதைக்கு சென்னையில் மட்டும் போகுது, வெளியே கேட்டாலும் பண்ணுறீங்க? எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.